அல்லாஹ் யாருக்கு இந்த ஹஜ்ஜை வழிமொழிகிறான், இந்த ஹஜ்ஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, இப்ப ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை விட இந்த ஹஜ் என்பது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக எப்படி ஆகும், எப்படி ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதற்கான ஒழுங்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் ஹஜ் செய்தாலும் சரி, உம்ரா செய்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க. நீங்க செய்யலன்னா குற்றவாளி, தண்டிக்கப்படுவீங்க. வசதி இருந்து செய்யலன்னா நீங்க போகும்போது வழி அனுப்புவிழா நடத்துறான். பள்ளியாசக்குள்ள உட்காந்து வழி அனுப்புவிழா நடத்துறான். பெரிய வேதனை. வழி அனுப்புவிழா ஒரு விழாவா ஆகிப்போச்சு, அது ஒரு ஃபங்க்ஷன் ஆகிப்போச்சு, அதுக்கு ஒரு சாப்பாடு ஆகிப்போச்சு, அதுக்கு ஒரு மாலை ஆகிப்போச்சு. அந்த ஹஜ் செய்வதனால் இன்னும் இந்த உலகத்தில் என்ன நன்மை அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது, சொத்துக்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோமே என்று என்ன உங்களுடைய முடிவு என்ன? யாரெல்லாம் சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, நகைகளை சேர்த்து எடுக்கிறீங்களோ, அந்த மேன்மக்கள்கிட்ட பணிவோடு தாழ்மையா கேட்கிறேன், எவ்வளவு சேர்த்துட்டு போலான்னு நினைக்கிறீங்க? ஒரு லிமிட் இருக்கா? அதை நீங்க சேர்த்துருவீங்களா? அது உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கா? அது சேர்த்த பிறகு நீங்க போவீங்களே, உங்களுக்கு உயிர் இருக்குமா? அடுத்த நிமிஷம் நம்ம கையில் இருக்கா? யோசிச்சீங்களா? அது ரஹ்மானுர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்கக்கூடிய நாம் விளங்குவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வத்திமுல் ஹஜ்ஜ உல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் இன்னும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே நிறைவேற்றுங்கள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம், உலகத்தில் வாழக்கூடிய மூலை முடுக்களெல்லாம் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுக்கான கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லமாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த ஹஜ் என்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு செயல் என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த செயல்களாக இருந்தாலும் சரி, எல்லா செயல்களுமே எல்லா அமல்களுமே அல்லாஹ்விற்காக மட்டுமே செய்யக்கூடியதாக இருக்கணும். அதுதான் அல்லாஹ்விடத்தில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே இறையச்சத்தை மேலோங்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணத்தினால், அல்லாஹ் நாளைக்கு நம்மை தண்டித்து விடக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது நல்லவர்களாக வாழ வேண்டும், தீய பழக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உயரிய இறையச்சத்தோடு நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்படியாப்பட்ட அந்த இறையச்சத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் தான் வணக்க வழிபாடுகளாக இருக்கிறது. அதில் ஹஜ்ஜும் இறையச்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த இறையச்சத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த இறையச்சத்தை ஆடை என்றே சொல்றான். யா பனி ஆதம் கத அன்சல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சவ்ஆத்திக்கும் வரிஷா. ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நாம் அழகுபடுத்திக் கொள்வதற்காக வேண்டியும் உங்களை மறைத்துக் கொள்வதற்காக வேண்டியும் ஆடைகளை நாம் இறக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறான். அப்ப ஆடை
நம்மளை வந்து அலங்கரித்து கொள்வது, ஆடைகளின் மூலமாக நம்ம யார் அப்படிங்கிறத காட்டிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக வந்து என்ன இருக்கு, அந்த ஆடைகள் வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஆடைகளில் சிறந்த ஆடையாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது லிபாசு தக்வா, தக்வா என்ற ஆடை இருக்கு பாருங்க, தாலிக்க ஹைர், அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப தக்வா என்பது மேலோங்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. அந்த ஆடை தான் நாம வந்து போர்த்தி கொள்ளணும். நாம் போர்த்தி இருக்க ஆடை வந்து தக்வா இல்லாத, இறையச்சம் இல்லாத ஆடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற பொதுவான ஒரு விதியை வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். அதே போல இந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் யாருக்கு இந்த ஹஜ்ஜை வழிமொழிகிறான், இந்த ஹஜ்ஜுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, சூரத் ஆல் இம்ரான்ல 97வது வசனமாக சொல்லுகின்ற பொழுது வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, அல்லாஹ்வுடைய வீட்டை தரிசிக்க வர வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வர வேண்டும் என்ற கட்டளை யாரின் மீது இருக்கிறது என்று சொன்னால், போக வர உடலாலும் பொருளாலும் யாருக்கு வசதிகள் இருக்கிறதோ அவர் மீது இந்த ஹஜ்ஜு கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப ஹஜ்ஜு என்பது கடமை ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை நிறைவேற்றுவதில் விரைவுபடுத்தணும், வேகமாக அதை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டணும். அப்ப இந்த ஹஜ்ஜுடைய அழைப்பை ஏற்கனவே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்து அழைக்கவும் சொல்லிட்டான். காபத்துல்லா வந்து புனர் நிர்ணயம் செய்யறாங்க இல்லையா, செஞ்சு முடிச்ச உடனே அல்லாஹ் அவங்களுக்கு கட்டளை இட்டான், வாதின் ஃபின்னாஸ் அப்படின்னா, மக்களுக்கு நீங்கள் வந்து அழைப்பு செய்யுங்கள். எதற்காக வேண்டி அழைப்பு செய்யுங்கள்? பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் அழைப்பு செய்யுங்கள். ஏதூக்க அன்னாசு, மனிதர்கள் எல்லாம் வருவார்கள். ஏதூக்க ரிஜாலன் வஅலா குல்லி மாபிரின் ஏதூக்க மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், அவர்கள் எப்படியெல்லாம் வருவார்கள் என்று சொன்னால், கால்நடைகளாக நடந்து வருவார்கள், பல பாகங்களிலிருந்து மெலிந்த ஒட்டைகள் மூலமாக வருவார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தரிசிப்பதற்காக வேண்டிய அழைப்பு கொடுங்க, அதை ஏற்பவர்கள் வருவார்கள் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்தில் யாருக்கு வசதி இருக்கிறத உடலாலும் பொருளாலும் அவர்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் வந்து கட்டாயமாக கடமையாக ஆக்குறான். அதனால்தான் இஸ்லாத்தினுடைய கடமைகள்ல 5ல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, போக வர யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர் வந்து இந்த ஹஜ் என்ற கடமையை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். இப்ப ஏனைய வணக்க வழிபாடுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்தை விட இந்த ஹஜ் என்பது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. எப்படின்னு சொன்னா, பொருளாலும் உடலாலும் சேர்ந்து செய்யக்கூடியது. இப்ப தொழுகை இருக்குது, தொழுகைக்கு நீங்க எந்த விதமான செலவும் கிடையாது, உடலால தான் செலவழிக்கிறீங்க. உங்களுடைய ஜக்காத் பணத்தை செலவழிக்கிறீங்கன்னு சொன்னா பொருளை மட்டும் கொடுக்குறீங்க, இங்க இருந்து உட்காந்துக்கிட்டு தட்டி விட்டீங்கன்னா எங்கெங்க போகணுமோ அப்படி போயிடும், யார் மூலமா கொடுக்கணுமோ அது போயிடும். ஆனா ஹஜ்ஜுங்கிறது அப்படி இல்லை, மணி பொருளாதாரமும் செலவழிக்கணும், உடலும் சேர்ந்து போகணும். அதனாலே என்னவோ ஒரு வித்தியாசமான நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் உம்ரத்து இலல் உம்ரத்தி கஃபாரத்துல் லிமா பைனஹுமா, ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் இடைப்பட்ட பாவங்களை மன்னிக்கிறது. வல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கு பாருங்க, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதற்கான கூலி சொர்க்கத்தை தவிர வேறு ஒண்ணுமே கிடையாது. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ் ஆகணும். அப்ப ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக எப்படி ஆகும், எப்படி ஆக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதற்கான ஒழுங்குகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிறது, மன் ஹஜ்ஜ ஹாதல் பைத், இந்த இறை இல்லத்தை யார் சந்திக்க வருகிறார்களோ, ஹஜ் செய்ய வருகிறார்களோ, ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், எந்த விதமான தீமைகள் செய்யாமல், கெட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடாமல், சிலர்கள் வந்து உடலுறவில் ஈடுபடாமல் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கொடுக்குறாங்க. அப்படி யாராவது முழுமையான முறையில் எந்த விதமான பாவங்கள் இன்றி ஹஜ் செய்தால், ரஜா கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல, தன்னுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவரை போல அவர் வெளியிலே அந்த ஹஜ் முடித்து விட்டு வருகின்ற பொழுது வருகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெரிய சிறப்புகளை அடக்கி இருக்கக்கூடிய இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற பொழுது அது யாருக்காக வேண்டி நிறைவேற்றணும் அப்படிங்கிறத சொல்லும் பொழுதுதான்
அல்லாஹ் சொல்றான் அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் அப்படிங்கிறான். நீங்கள் ஹஜ் செய்தாலும் சரி உம்ரா செய்தாலும் சரி அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க, அடையாளத்துக்காக வேண்டி செய்யாதீங்க. அடையாளமா இது? நான் ஹாஜிங்கிறது அடையாளமா? இது கேவலமா இல்லை? எந்த சமூகத்தில் இப்படி தன்னை அந்த மாதிரி புனித இடங்களுக்கு போனவங்களுக்கு முன்னாடி யாராவது அடையாளம் போட்டுக்கிட்டாங்களா? காசிக்கு போறாரு, யாராவது காசின்னு போட்டார முன்னாடி? நான் காசிக்கு போயிருக்கிறேன். சபரிமலைக்கு போனவர் சபரி விஸ்வநாதன் சொல்லி யாராவது போட்டுக்கிட்டாரா? இல்லையே. எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயலை இஸ்லாமிய சமூகம் செஞ்சுட்டு இருக்கு பாருங்க. கடமை கட்டாயம் செஞ்சு ஆகணும். நீங்க செய்யலன்னா குற்றவாளி, தண்டிக்கப்படுவீங்க. வசதி இருந்து செய்யலனா. இவ்வளவு பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்த இந்த ஹஜ்ஜை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்றான் லில்லாஹ் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் செய்யுப்பா அப்படிங்கிறான். மக்களுடைய புகழுக்காக வேண்டி செய்யாத அப்படிங்கிறான். நீங்க போகும்போது வழி அனுப்பு விழா நடத்துறான். பள்ளியாசக்குள்ள உட்காந்து வழி அனுப்பு விழா நடத்துறான். பெரிய வேதனை. வழி அனுப்பு விழா ஒரு விழாவா ஆகிப்போச்சு, அது ஒரு ஃபங்க்ஷன் ஆகிப்போச்சு, அதுக்கு ஒரு சாப்பாடு ஆகிப்போச்சு, அதுக்கு ஒரு மாலை ஆகிப்போச்சு. இப்ப இது அல்லாஹ்வுக்காக வேண்டியது. இப்ப தொழுகை ஜும்மாக்கு வந்தமே சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மாலை மரியாதைலாம் வாங்கிட்டு சோறாய்க்கு போடுங்கன்னு சொல்லிக்கிட்டா ஜும்மாக்கு வந்த இல்லையே. ஜும்மா எப்படி கடமையோ அது போல ஹஜ்ஜு கடமை. வசதி வந்துச்சுன்னா ஹஜ்ஜு செய்யணும். ஜும்மா கடமையானவங்க வந்துட்டான். கடமை இல்லாத பெண்கள் என்ன செய்வாங்க? வீடுகள்ல இருப்பாங்க. நமக்கு கடமை வந்துதான் ஆகணும். வரலாண்ட குற்றவாளியே. இது கூட புரியாம இன்றைக்கு ஹஜ்ஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு என்ன செய்யப்படுது? பள்ளிவாசல்ல நிர்வாகமும் ஜமாத்தும் அஜர்த்து மாதிரி எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து அங்க அல்பாத்தியா ஓதி அவர்களுடைய ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா வரணும்னா ரைட்டு தான். எப்போ ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா வரும்? லில்லான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தா மட்டும்தானே வரும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க அந்த ஹஜ்ஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்புகளை இந்த ஹஜ் என்பது பெற்று தருகிறது. அந்த ஹஜ் செய்வதனால் இன்னும் இந்த உலகத்தில் என்ன நன்மை அப்படிங்கறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது தாபிஉ பைனல் ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் முறையாக ஒன்றன் பின் ஒன்றாக செய்யுங்கள். ஃபஇன்னஹுமா யன்ஃபியானி அல் ஃபக்ர வ துனூப, ஏழ்மையையும் பாவத்தையும் உங்களுக்கு அது போக்கும். கமா யன்ஃபில் கீரு ஹபசுல் ஹதீதி வல் தஹபி வல் ஃபில்லா, திருமதியில் வரக்கூடிய செய்தி. எப்படி அந்த இரும்பு, அந்த நெருப்பு என்பது எப்படி இரும்பில் உள்ள அல்லது தங்கம் வெள்ளியில் உள்ள அந்த துருக்களை போக்குகிறதோ அதுபோல நீங்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜி உங்களுடைய பாவங்களை போக்குகிறது, ஏழ்மையை போக்குகிறது என்றார்கள். பயப்படுறான். காசு வச்சிருக்கக்கூடிய மக்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். பொட்டுன்னு எப்ப போகும்னு தெரியாது. ஹஜ் என்பது கடமையாயிருச்சு. காசு கையில வந்துட்டு உடனே ஆர்வப்படணுமா, செய்யணுமா இல்லையா? செஞ்சா ஏழ்மை வந்துடும். இவ்வளவு காசு இருக்கு. அப்ப ஒரு காலத்துல 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, அப்பயும் போக ஆசை இல்லை. நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு 7,000 ரூபாய், 7 லட்சம் ரூபாய், 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் போக கூடிட்டு இருக்க போகுது. அப்ப உன்னுடைய கஞ்சத்தனமும் கருமித்தனமும் உன்னுடைய ஏழ்மை என்ற பயமும் இந்த ஹஜ்ஜுக்கு போக விடுமா? ஒன்றுன்னு சொன்னா போக விடாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே ஏழ்மையை போக்கும், பாவங்களை அழிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். அதே போல இந்த ஹஜ் யாரு மீது கடமையாகிறதோ அவர்கள் விரைவாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம 2வது முறையில் சொல்லுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலில் உங்களுக்கு சொன்னது போல இந்த ஹஜ் என்பதை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது தஅஜ்ஜலு இலல் ஹஜ்ஜி, அதாவது கடமையான அந்த ஹஜ்ஜை விரைவுபடுத்துங்க அப்படிங்கிறாங்க. ஏன் விரைவுபடுத்த சொல்றாங்க? ஃபஇன் அஹதக்கும் லா யத்ரி மா யஅரிது லஹு, அஹ்மதுல வரக்கூடிய செய்தி. நீங்க அப்படி விரைவுபடுத்தாம தாமதப்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்ப எது குறுக்கிடும்னு தெரியாது. ஏதாவது நிகழ்ந்து உங்களால் ஹஜ் செய்ய முடியாமல் போயிரும். அதனால ஹஜ்ஜுக்கான வாய்ப்புகள் வசதிகள் உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அதை செய்யி. லேண்டில் கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்கிறது அது சொத்து சேர்க்கணும். எப்ப? கடமைகள் போக சேர்க்கணும். நகையில போய் சேர்க்கிறது எப்ப? கடமைகள் போக சேர்க்கணும். கடமைகளை பின்னுக்கு தள்ளிட்டு சொத்துக்களை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோமே என்று என்ன உங்களுடைய முடிவு என்ன? யாரெல்லாம் சொத்துக்களை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, நகைகளை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த மேன்மக்கள்கிட்ட பணிவோடு தாழ்மையா கேட்கிறேன், எவ்வளவு சேர்த்துட்டு போலான்னு நினைக்கிறீங்க? ஒரு லிமிட் இருக்கா? அதை நீங்க சேர்த்துருவீங்களா? அது உங்களுக்கு உத்தரவாதம் இருக்கா? அது சேர்த்த பிறகு நீங்க போவீங்களே, உங்களுக்கு உயிர் இருக்குமா?
அடுத்த நிமிஷம் நம்ம கையில இருக்கா? யோசிங்களா அது? அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், மாதா தக்ஸி புகதா, நாளைக்கு என்ன சம்பாதிக்கிற அப்படிங்கிறது உன் கையில இல்லப்பா. வமா தத்ரி நஃப்ஸும் பிஐயி அர்தின் தமூத், ஒரு மனுஷன் எங்க மௌத்தா போவான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. எனவே நல்ல வாய்ப்பு உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தா, வசதியை கொடுத்திருந்தா அதை முற்படுத்துங்க, அதை செஞ்சிருங்க, அந்த கடமையை செஞ்சு முடிச்சிருங்க. நீங்க சொத்து உங்களோட வாரிசுக்காக சேர்த்து வச்சிருக்கலாம் இல்லையா? இந்த சேர்த்து வச்ச சொத்தை அல்ல நாளைக்கு கேட்பான். ஹஜ்ஜி செய்யாம போயிட்டீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும் அந்த மாதிரி மக்களை. ஹஜ்ஜி செய்யாம போயிட்டீங்க, எப்பா உனக்கு இவ்வளவு சொத்து இருந்துச்சப்பா, இவ்வளவு கோடி கணக்குல ப்ராப்பர்ட்டி இருந்துச்சப்பா, நீ ஒரு 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்து நீ ஏன் ஹஜ்ஜுக்கு வரல அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறேன்? இல்ல அல்லாஹ், இது என்னுடைய மக்களுக்காக வேண்டி, ஆண் மக்களுக்காக வேண்டி, பெண் மக்களுக்காக வேண்டி, அவங்களுக்காக வேண்டி, இவங்களுக்காக வேண்டி சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி தப்பிக்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே ஹஜ்ஜி என்பது கடமை, கட்டாய கடமை, வசதி உள்ளவர்கள் செய்ய வேண்டியது. அப்படி செய்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்யணும். அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று தருகிறது மட்டுமல்ல, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிற்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி சொர்க்கத்தை தருகிறான். அன்று பிறந்த பாலகனை போல வர்றாங்க பாருங்க. அப்படியாப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது. கடமை நம் மீது இருந்தால் அந்த கடமையை நீக்க வேண்டும். எனவே முயற்சி பண்ணுங்க. இது வரைக்கும் அசால்ட்டா இருந்துட்டா கூட வரக்கூடிய காலங்களில், வரக்கூடிய வருடத்துல நான் அதை முயற்சி பண்ணி எப்படியாவது செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்து முயற்சி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் அல்லாஹ் அதற்கான வாய்ப்பை தருவான். நீங்க பாட்டுல பார்த்துக்கலாம்னு சொன்னா எப்போ உங்களுக்கு எழுதி கொடுக்கல, அல்லாஹ் இத்தனை வயசு வரைக்கும் இருப்பீங்கன்னு எழுதி கொடுக்கல. பழைய காலம் மாதிரி இன்னும் சிலர்கள் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. வயசானவண்ண போகணும், பெண்கள் இருந்தால் கட்டி கொடுத்துட்டு போகணும், இன்னும் வசதிகளை செஞ்சு வச்சுட்டு போகணும்னு சொல்லி யாருக்கும் எந்த உத்தரவாதம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்கள். செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்கள். அல்லாஹ் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த ஹாஜிகளை எல்லாம் எண்ணங்களை தூய்மையானவர்களாக மாற்றி அல்லாஹ்விற்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற மக்களாக அவர்களை அல்லாஹ் திருப்பி அருள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.